ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பிகினர்ஸ்லாம் அவே ஃப்ரம் மார்க்கெட்டாக இருந்தேங்கன்னு. ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு ஏன் அப்படின்னா சிம்பிள். ஒரு நாள் இன்றைக்கி வந்துட்டு தெரியாமல் பியில் என்ட்ரு ஆயிருந்தால் உங்களுக்கு ஃபுல் ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருக்கும். அது வச்சுட்டு அது மாதிரி தான் மார்க்கெட் வந்துட்டு போகும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு பையிங் நினச்சிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஆவரேஜ் பண்ணி இன்றைக்கி ஒரே நாளில் கூட கேபிட்டல் லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் பிகினர்ஸ் அவே ஃப்ரம் மார்க்கெட்னு சொன்னேன். இன்னைக்கு ஒவ்வொரு கேண்டிலும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட். இந்த கேண்டில் பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிலே வந்துட்டு ஏதோ சின்ன கேண்டில் மாதிரி இருக்குது. பட் இந்த ஒரு கேண்டிலோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ஒரு நார்மல் டேஸில் இந்த ஒரு கேண்டில் சைஸ் தான் மூவே ஆகும். 49,950லேருந்து 50,585 நியர்லி 700 பாயிண்ட்ஸ் மூவ் வந்துட்டு கொடுத்துருக்கு. ஸோ கேண்டில் சைஸை பார்க்காதீங்க. இது வந்துட்டு இதோட மெயின் மூமெண்டமே 700 பாயிண்ட்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு எப்படி ஒரு ட்ரேட் இனிஷியேட் பண்ணி எடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட ஃபஸ்ட்டு எங்கேயுமே ஜம்ப் பண்ணுறதுக்கான ஒரு இது கிடைக்கல. மார்க்கெட் வந்துட்டு நான் நேற்றே சொல்லியிருந்தேன் கேப் டவுன் ஆயிருந்தது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணிட்டா இந்த கேப் ஆர்டர் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. ஸோ இந்த ட்ரேட் வந்துட்டு அது கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 கேண்டில்ஸ்லேயே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்விங் கிரியேட் பண்ணிச்சு மார்க்கெட். அந்த ஸ்விங்கை கிரியேட் பண்ணி அதை பிரேக் டவுன் பண்ணிச்சு பார்த்தீங்களா? இந்த இடத்துல தான் என்ட்ரி பாயிண்ட்டுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? பிரேக் டவுன் ட்ரேடு. ஸோ இதை எடுத்திருக்கவங்களுக்கு கீழே ஒரு லோர் அண்ட் லோர் ப்ராஃபிட் போயிருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது 11 o'clock ஆயிட்டனால ஸோ தெரியாது நம்மளுக்கு. ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பாசிட்டிவாக வந்து அப்படியே கூட எந்த ஒரு டெக்னிக்கல்ஸும் ஃபாலோ ஆகாமல் அப்படியே மேலே போயிருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியர்லி 4,000 பாயிண்ட்ஸு. இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா என்றைக்குமே இவ்வளோ பெரிய பிக் கேண்டில் வந்துட்டு ஒன் டேல பாருங்கள் ஃபார்ம் ஆகவே இல்லை. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ ட்ரேடராக வரீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் ஒரு டிஸ்க்ளைமர்னா இந்த மாதிரி எனி டே வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் மார்க்கெட் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுவும் $0 பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கில் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹேங் ஆயிருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இன்றைக்கி மணி இன்புட் பண்ணுறவங்க வெளில எடுக்கிறவங்க அப்படி இருந்திருப்பாங்க போல். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேஸில் உங்கள் ஸ்டாப் லாஸ்னு ஒன்று இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் கேபிட்டலுமே எரோட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சரி, ஓகே, நாளைக்கான ட்ரேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்தீங்க மார்க்கெட்னா 4,000 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ரேலி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இவ்வளோ பிக் மொமெண்டம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பண்ணியிருந்தேன், பட் இவ்வளோ பிக்காக வரும்னு நான் நினைக்கவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான க்ளோசிங் ப்ரைஸ் சிம்பிளாக அனலைசிஸை வச்சுக்கலாம். ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஒரு நாள் மூவ் மாதிரியே எல்லா நாளும் இருக்கணும்னு நினைக்காதீங்க. அதை ஃபஸ்ட்டு மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. 46,928 க்ளோசிங் ப்ரைஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை எப்பவும் போல் எல்லோ லைனில் மார்க் பண்ணிக்கலாம். 46,928. ஓகே, இதை வந்து நான் டெக்ஸ்ட்டும் பண்ணிக்கிறேன். பிவிசி இஸ் ஈக்குவல் டு 46,928. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை மார்க் பண்ணியாச்சு. ப்ரீவியஸ் டே லோ விச் மீன்ஸ் இன்றைக்கான லோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதை ஆரஞ்சு கலர் பண்ணிக்கலாம். 1 செகண்ட், இது ஆரஞ்சு கலர். ப்ளஸ் இன்றைக்கான ஹை பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. நியர்லி அது வேறு ரவுண்ட் லெவலில் இருக்குது. 50,550 இருக்குது. ஓகேங்களா? ஸோ வெர்ஜின் சிபிஎன் மேலே இருக்குது. பட் அது தேவையில்லை. பிகாஸ் அவ்வளோ பெரிய கேப்பை பார்க்குமான்றது கொஞ்சம் சான்சஸ் கம்மி தான். ஸோ நான் டுமாரோ சிபிஆர் வந்துட்டு ஆன் பண்ணிக்கிறேன். டுமாரோ சிபிஆர் ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது உங்களுக்கு. நாளைக்கு வந்து ஒயிட் சிபிஆர். ஸோ மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஒயிட் சிபிஆர்ன்றதுனால சைட்வேஸில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 47,200லேருந்து 48,372. இதுவே பார்த்தீங்கன்னா இந்த சிபிஆரோட லென்த்தே 1000 பாயிண்ட்ஸ். இந்த இடத்துல நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபார் எக்ஸாம்பிள் நியர்லி 46,000 அதாவது 47,000லேருந்து 200க்குள்ளே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் இல்லை எம் ப்ரைஸ் ஆக்ஷன். ஃபஸ்ட்டு டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டார்கெட் வந்து 48,000 ப்ளஸ் 48,300. இந்த 2 டார்கெட்ஸ் நீங்கள் பைங்க்கு வந்து ட்ரேடாக வச்சுக்கலாம். சப்போஸ் எம் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணும். க்ளோசிங் ப்ரைஸ் ஆகிட்டு 48,900 46,900 பிரேக் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் 46,600 ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அதுக்கடுத்த டார்கெட்ஸ் வந்து 46,200 46,000 ரவுண்ட் லெவல் வரைக்குமே வரும். கீழே
கீழ வந்து நமக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கிருந்து இந்த ஸ்பேஸ் வந்துட்டு இருக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா. 46,900 அதாவது 900 பிரேக் பண்ணுச்சுன்னா, க்ளோசிங் பிரைஸ உங்களுக்கு 46,600 ஒரு டார்கெட், அதுக்கப்புறம் 46,000 ஒரு டார்கெட்டா இருக்கும். அதுக்கு நடுவுலயும் ஒரு டார்கெட் வரும் 46,400. ஓகேங்களா? இது டபிள்யூ பிரைஸ் ஆக்ஷன் பையிங் சைட்ல போச்சு அப்படின்னா 48,000 ஃபர்ஸ்ட் டார்கெட், 48,300 செகண்ட் டார்கெட். சப்போஸ் மார்க்கெட் வந்து இதெல்லாம் இல்லாம க்ளோசிங் பிரைஸ் மட்டும் மறுபடியும் ஒரு வாட்டி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஆரஞ்ச் லைன் எல்லோ லைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃப்ளாட் ஓப்பனிங் சொல்லிட்டேன். சப்போஸ் மார்க்கெட் கேப் டவுன் ஆகுதுன்னா, இந்த ஸ்விங்க வந்து நீங்க பார்க்கணும். இந்த ஸ்விங் ஹோல்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா, ஒரு ரிவர்சல் வந்து இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு பையிங் சைட்ல. சப்போஸ் இந்த ஸ்விங்கையே பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, தென் நெகட்டிவ் பிரைஸ் ஆக்ஷன் வந்து 5 மினிட்ஸ்ல வந்தா செல் பண்ணிருங்க. ஸோ ஓகேங்களா? இந்த ஸ்விங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 46,000ஓட ஸ்விங். 46,000க்குள்ள கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா, பையிங் ஒரு ரிவர்சல் வந்து க்ளோசிங் பிரைஸ் வரைக்கும் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. சப்போஸ் இல்ல இந்த ஸ்விங்கே பிரேக் பண்ணியிருக்குன்னா நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பாருங்க. ஓகேங்களா? 5 மினிட்ஸ்ல செல்லிங்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வெரி பிக் கேப் அப் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 47,200 பிளஸ் மேல கேப் அப் ஆகுது அப்படின்னா, அப்போ வந்து ஒரு இன்சைடர் கேண்டில் ஃபார்ம் ஆகும். விச் மீன்ஸ் சைட்வேஸ்லேயே மார்க்கெட் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விங்லேருந்து இந்த ஸ்விங் வரைக்குமே இருக்கும். அதாவது 48,000 இந்த இந்த லெவல் 700லேருந்து 47,600 இந்த ரேஞ்சிலேயே வந்துட்டு சைட்வேஸ்லேயே க்ளோஸ் ஆயிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, ஒன் டே சார்ட்ல வந்து இங்க ஒரு இன்சைடட் கேண்டில் மாரி ஃபார்ம் ஆயிட்டு, நாளைக்கு வந்து எய்தர் அப்சைட் ஆர் டவுன் சைட் டிரெக்ஷன் வந்து பிரேக் டவுன் ஆகுறது நாளைக்கு இல்ல அப்கமிங் டேஸ்ல வந்து கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் பிரேக் டவுன் ஆர் பிரேக் அவுட் வந்து டிசைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு இவ்ளோ தான் அனாலிசிஸ். சிம்பிளா வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒயிட் சிபிஆர்னால பெரிய மொமெண்டம் இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்ல. பட் ஒயிட் சிபிஆரே 1000 பாயிண்ட்ஸ் இருக்கனால ஒரு 200 to 500 பாயிண்ட்ஸ் மொமெண்டம் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ எல்லா இடத்துலயும் ட்ரேட் இருக்கும். நீங்க எப்படி ப்ராப்பரா ட்ரேட் எடுக்கிறீங்கங்கிறது தான் முக்கியம். ஒரு பையிங் ட்ரேட் எடுக்கிறது தப்பா, செல்லிங் ட்ரேட் எடுக்கிறது இங்கேருந்து அது தப்பா அப்படி கிடையாது. நீங்க உங்க பேட்டர்ன் எந்த இடத்துல எக்ஸாக்ட்டா இருக்கு, உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்குது, டார்கெட் பாயிண்ட்ஸ்ங்கிறத நீங்க பாருங்க. எல்லா ட்ரேட்ஸையும் நம்ம கேப்சர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அது எண்ட் ஆஃப் தி டே ஃபெயிலியர் ஆகும். நிறைய ஸ்டாப் லாஸ் தான் வாங்குவோம். ஒரு ட்ரேட ப்ராப்பரா ஒரு ஒரு புலி பதுங்கி இருந்து எடுக்கிற மாதிரி ப்ராப்பரா பார்த்து எடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அட் தி சேம் டைம் இன்னுமே பார்த்தீங்கன்னா, வொலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து ஜாஸ்தியா தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் பையிங் பண்றவங்கலாம் பிரீமியம் ஜாஸ்தியா இருக்கனால கொஞ்ச நாளைக்கு பையிங் அவாய்ட் பண்ணுங்க. இஃப் யூ கேன் செல்லிங் பண்ணலாம். பட் செல்லிங் பத்தி புரோட்டோகால்ஸ் தெரியாது அப்படின்னா கண்டிப்பா செல்லிங்கும் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுங்க அவே ஃப்ரம் மார்க்கெட்ல. ஸோ ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா சிங்கிள் கேண்டில் மொமெண்டம்லேயே ஆப்ஷனில் 50 to 60 பாயிண்ட்ஸ் மினிமமாக அட் த மணி ஆப்ஷன் வந்து ப்ரீமியம் மூவ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதனால சேஃபாக கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. மல்டிபிள் ஸ்டாப் லாஸோ ரிவர்ஸ் ட்ரேடிங்கோ பண்ணி கேப்பில் காலி பண்ணிடாதீங்க. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னே தெரியல லைக் பண்ண மாட்டேங்கிங்க. ஏன்னா இந்த வீடியோஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் தான் போடுறேன். ட்ரேட் டெய்லி பண்ணிவிட்டு அந்த பேசிஸில் தான் போடுறேன். ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஓப்பன் பண்ணி பேசுகிறது கிடையாது. ஸோ கைண்ட்லி கிவ் அ லைக் டு மை வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மோடினோ vlogல பார்க்கலாம். அன்டில் தென் தேங்க்யூ.